வணக்கம் நண்பர்களே. நம்ம பிரகாஷ் எனக்கு வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது பாரதி ராஜாவை தலைவராக கொண்டு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. இப்போ அந்த அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஷோவில் இப்போ காமிச்சிருப்போம் இந்த வீடியோவில். அதாவது யூடியூபர்லாம் இந்த மாதிரி புது ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டோட பேட்டி இருக்கக்கூடாதான், தனிப்பட்ட வன்மத்தை விற்கிறாங்க. அதனால் அது மாதிரி யூடியூப்லாம் எடுக்கக்கூடாது. அவங்க அதேமாரி தனிப்பட்ட வன்மத்தை சொல்லணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அந்த பாரதிய தலைவராக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கண்டன அறிக்கை, ஒரு 10 கோரிக்கை அரசாங்கத்தை பிடிச்சிக்கிறாங்க. இப்போது நம்ம இதை பற்றி என்ன சொல்ல வரோன்னா, அதாவது ஒரு படத்தை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் முக்கியத்துவமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ காங்குவான்னு ஒரு வாரமாக கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நாட்டில் இது மட்டும்தான் பிரச்சனை. இப்போது வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. இது தமிழ்நாட்டில் இந்த ஒரு படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போகலன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசாக ஒரு விவாத பொருளை எடுத்துகிட்டு போனது மட்டும் இப்போ தமிழ்நாடு பெரிய பிரச்சனையாக இருக்குதான்னு யோசிக்கிற அளவுக்கு இப்போ இதை ஆக்கி விட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே படித்தா படிப்பு கேட்ட வேலை இல்லை. அவன் எம்பிஏ படிச்சுட்டு டபுள் டிகிரி பஸ்ஸு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் வண்டி ஓட்டுறான். அம்மா வேலை இல்லை, திண்டாட்டம். அப்படியே வேலை கிடச்சாலும் அதுக்கேற்ற சம்பளம் இல்லை. மக்கள் வாழ்வாதாரம் வாழறதுக்கே பிரச்சனையாக இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. எவ்வளோ கனிம வள கொள்ளை இருக்குது. இப்போ போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமையலும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 5-6 இடத்துல கத்தி குத்து ஒரு இன்ஜர் பண்ணியிருக்காங்க. அது சட்ட ரீதியாக பார்த்தா குற்றம்தான். அதை பற்றி நம்ம விவாதத்துக்கு போக தேவையில்லை. இருந்தாலும் சொல்ல வரேன், அது சம்மந்தமாக இப்போ திரைத்துறை சார்ந்த ஒருத்தர் கூட வாயை திறக்கலை. இப்போ இந்த காங்குவா தோல்வி அடைஞ்சிச்சு. சரி, இப்போது எதிர்பார்த்த கலெக்ஷன் 2,000 கோடி எதிர்பார்த்தாங்க, கலெக்ஷன் வரல. இப்போ இந்த 2,000 கோடி கலெக்ஷன் வந்துட்டால் இப்போ தமிழ்நாட்டில் மொத்த பிரச்சனையும் தீர்ந்துட போகுது. அதாவது உணவு, இருக்க இடம், அனைவருக்குமா எல்லாத்துக்குமான கல்வி, சுகாதாரமான மருத்துவம் எல்லாம் கிடைச்சிட போதா? என்ன தான் பிரச்சனை? இப்போ 2,000 கோடி வசூலானதான் இப்போ பெரிய தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு பிரச்சனை இல்லாத தமிழ்நாடு உருவாயிட போதா? இப்போது ஒரு வேலை இப்போ இந்த காங்குவா படத்துக்கு எவ்வளோ கோடி சம்பளம் வாங்கினேன்னு சூர்யா பொதுவெளியில் சொல்லிவிட்டு நான் அந்த மொத்த சம்பளத்தையுமே திருப்பி கொடுத்துருன்னு தான் சூர்யா சொல்கிற போகிறாரா? இல்லை இந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் சூர்யா இதுக்கப்புறம் படம் நடிக்கிறதே நான் விட்டுட்டு போயிட போகிறேன், வேறு தொழில் பார்க்க போகிறேன்ட்டு அவர் போயிட போகிறாரா? என்ன தான் இல்லை இப்போ நடந்துட போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போ தனிப்பட்ட போய் பேட்டி எடுத்ததால தான் அந்த படம் தோல்வி அடைஞ்சு. இப்போ என்ன பேட்டி எடுக்கிறதால இவங்களுக்கு என்ன பிரச்சனை? பேட்டி எடுக்கலைன்னா தடை விதிச்சுட்டா அவனுங்க மெசேஜில் போட போகிறானுங்க, வாட்ஸ்அப்பில் போட போகிறானுங்க, ஃபேஸ்புக்கில் போட போகிறானுங்க. இல்லை அவன் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து யூடியூப் போட போகிறாங்க. இவங்களுக்கு என்ன தானே பிரச்சனை? இது பாரதி ராஜா எதுக்கு இந்த வேலை? அதுக்கு பதிலாக இப்படி ஒரு ரூல்ஸை போடுங்க. எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு மினிமம் 10 கோடி தான் சம்பளம். இதுக்கு மேலே சம்பளமே கொடுக்கக்கூடாது. அப்படி சம்பளம் கேட்டாங்கன்னா அந்த எந்த தயாரிப்பாளரும் வச்சு படமே நடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸை போடுங்க. இப்போ ஒரு மாலுக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்க நேராக கவுண்டருக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், 2 பேருக்கு 382 ரூபா டிக்கெட் வரும். 2 டிக்கெட். இப்போ சமீபத்தில் நான் போய் ஒரு படத்துக்கு போனால் அதை வச்சு சொல்கிறேன். 2.5 மணி நேரம் படத்தை விட்டுட்டு நான் வெளில வரும்போது பைக் பார்க்கிங்கோட காசு எவ்வளோ தெரியுமா? 160 ரூபா. அதாவது டிக்கெட்டு காஸ்ட்டுக்கும் பைக் பார்க்கிங் காஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 22 ரூபா தான் கம்மி. ஸோ ஒரு பைக்லேயோ கார்லேயோ தான் படம் பார்க்க போவான். அப்போ நடந்தால் போவான் அவன்? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா ஒருத்தன் போயிட்டு பேட்டி எடுத்துட்டானா அதனால் பேட்டி எடுக்கக்கூடாது. என்ன தான் எதனால் லாஜிக் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் சட்டம் போட முடியுமா? இவங்க பண்ணுவானுங்களா? ஒரு நடிகை இவ்வளோ தான் பணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை ஒரு எந்த ஒரு திரைத்துறையில் நடிக்கிற ஒரு கதாநாயகி அதை பார்க்க போகிற ஒரு சாதாரண ஒரு திரைக்காட்சிக்கு போகிற பொதுமக்கள் அந்த தியேட்டரில் இவ்வளோ அராஜகம் நடக்குது, இங்கே வேட்டி கட்டின்னு வரக்கூடாதுன்றான், ஒரு 2 வீலர் காசுக்கு இவ்வளோ பார்க்கிங் வசூல் பண்ணுறான். அதே மாதிரி இன்னொரு நுணுக்கமான விஷயம் பாருங்கள், அங்கே பட்ஜெட் டிக்கெட்னு 60 ரூபா இருக்கும். அந்த 60 ரூபா டிக்கெட்டுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 30-40 சீட்டு தான் கொடுத்துருப்பான். அந்த 60 மினிமம் ஒரு 50 இருக்கைக்கு மேலே இருக்காது. அதாவது 60 ரூபா டிக்கெட்டு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ரூபா மட்டும்தான் வச்சுருப்பான். ஏன்னா
அரசாங்கத்துக்கு நம்ம கணக்கு காட்டினமேனு அந்த 60 டிக்கெட்டை காமிச்சிடும். அதாவது பட்ஜெட் ரேட்லேயே நம்ம கொடுக்குறோன்னு எல்லா மால்லையும் அது இருக்குது. மீதி இப்போ 200 இருக்குன்னா அதில் வந்து 60 சேர் மட்டும்தான் 60 ரூபாய் கொடுப்பான். இவ்வளோலாம் அதில் அநியாய அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு உனக்கு குரல் கேட்க மாட்டானுங்க. ஒரு படம் ஓடலைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு இவ்வளோ ஒரு பூதாகாரமாக வெடிக்குது. இது ஒரு பிரச்சனையா? நான் கேட்குறது இது ஒரு பிரச்சனையா? சரிங்க, இப்போ இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ வருங்காலம் 2025 ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு படம் கூட ஓடக்கூடாத நம்ம நிப்பாடிடுவோம். இதனால் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிப்பானுங்க, எத்தனை பேர் வீதிக்கு வந்து போராடுவாங்கன்னு பார்ப்போம். ஆனால் அதையே வந்து ஆப்போனண்ட்டாக விவசாயம் பண்ணுறவங்க யாரும் விவசாயம் உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வருஷம் நிப்பாட்டிடணும். அதேமாரி மருத்துவம் பார்க்குற மருத்துவர் யாருமே மருத்துவம் பண்ணக்கூடாதுன்னு நிப்பாட்டிடணும். அதேமாரி வழக்கறிஞராக பணி செய்கிறவங்க யாரும் வழக்கறிஞர் பணி பார்க்கக்கூடாதுன்னு நிப்பாட்டிடணும். இதுக்கு மேலே காவல் நிலையம் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு செயல்படாதான் பண்ணிடணும். இதில் எது பெரிய பாதிப்பாக வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல் பாதிப்பு, விவசாயம் பண்ணுறவங்க யாருமே விவசாயம் பண்ணலன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். எது நமக்கு வந்து முக்கியமானது, அன்றாட வாழ்க்கை உயிர் வாழ்க்கை தேவையான பிரச்சனை எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த படம் ஓடனா தியேட்டரில் ஓடலைன்னா மக்கள் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறான். இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ படம் ஓடலைன்னா எவனும் சாக போகிறதும் கிடையாது. அதுலேயும் இருப்பானுங்க. இப்போ 8 கோடி மக்களில் ஒரு 1 லட்சம் பைத்தியக்காரன் இருப்பான், மென்டல் வந்து எவனா அதில் ஒரு 10 பேர் சாவரம் இருப்பான். அது நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, வீட்டுக்கும் அது அவன் சாவறதால ஒரு இழப்பே கிடையாது. இது ஒரு பிரச்சனையா? இந்த படம் ஓடனா ஓடலைன்னா நான் அதை பற்றி சூர்யாவே கவலைப்பட போகிறதில்ல. அவர் வாங்கியிருப்பார், இந்த படத்துக்கு ஒரு 100 கோடி வாங்கியிருப்பார். ஏன்னா திருப்பியாக குத்துற போகிறாரு. அவன் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறான். இது ஒரு லாஜிக்கும் இல்லாத, ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கூத்தாடிக்கு நடக்கிற பிரச்சனையை போயிட்டு இதை போய் பேட்டி எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. நான் ஆனால் பேட்டி எடுக்கக்கூடாதுன்றதை நான் ஆதரவாக தெரிவிப்பேன். ஏன் தெரிவிப்பேன்னா, அவனுங்க போய் பேட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் போயிட்டு அங்கே உள்ள குறைநிறைகளை பேட்டி எடுத்து போட்டால் மக்கள் பிரச்சனையாச்சும் தீரும் தான். அதை நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த கூத்தாடிக்கு தெரிவிக்கிறான் பார்த்தியா, அதை தான் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் பொதுமக்களாக சொல்கிற கருத்தை ஏற்றுப்பேன். இப்போ பொதுமக்களாக நான் ஒரு பொதுமக்களாக நானாக சொல்கிறேன், அங்கே பேட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் போய்ட்டு அங்கே இருக்கிற குறைகளை ஏதாச்சும் ஒரு சேனலில் போட்டால் அது ஏதோ அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கவனத்துக்கு போவோம். ஆனால் இதை ஒரு கூத்தாடியாக சொல்கிறான் பாரு, அதாவது பேட்டி எடுக்கக்கூடாதுன்னு, அதை தான் நான் கண்டனமாக சொல்கிறேன். கண்டி இதுக்கு நான் ஆதரவு தான் தெரிவிப்பேன். ஆனால் இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை, சம்மந்தம் இல்லாத பிரச்சனை. இது ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லாத பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் எண்ணில் அடங்காத பிரச்சனை இருக்குது. நேற்று வழக்கறிஞரை நடு ரோட்டில் போட்டு ஒருத்த வெட்டுறதை காணொலியாக பார்த்தோம். ஒரு பள்ளிக்கூடத்துலேயே வந்து ஒரு ஆசிரியர் வெட்டுறதை பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சொல்லலாம். அதுவே பத்தாது. இந்த மாதிரி நடந்த குற்ற செயல்களை சொல்லணும்னா, இந்த கல்லூரி மாணவன் கஞ்சா வைக்கிறது, கொக்கைன் வைக்கிறதுல அது வீடியோவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மாதிரி பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. அதை பற்றிலாம் இந்த திரைக்கூத்தாடிங்க பேச மாட்டானுங்க. அவனுங்க ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்கிட்டு உழைக்காமல் நடிச்சுட்டு வாங்கிட்டு போகிறானுங்க. இங்கே ஒரு வருஷம் 365 நாள் வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஐடி கம்பெனியில் 10 லட்சம் சம்பளம் தாண்ட மாட்டேங்குது. ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா அதில் பாதி கரண்ட்டு பில்லுக்கே போயிடுது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சொல்ல முடியாத பிரச்சனை எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரச்சனையாக பேசிக்கிட்டு உருப்படுற வழியை பார்த்துட்டு இந்த திரைக்கூத்தாடி நடிக்கிறானுங்க, சொத்து செய்கிறானுங்க, சம்பாதிக்கிறானுங்க. இதனால் என்ன நாட்டுக்கு எதனா பிரயோஜனம் இருக்குதா? இங்கேருந்து பெற்று வளர்த்து நாட்டை போய் இராணுவத்துக்காக உயிரே கொடுக்குற எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் பேச மாட்டானுங்க, அவங்களுக்காக போராட மாட்டானுங்க. இதெல்லாம் ஒரு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையை எடுத்து பேசினீங்கன்னா ஒரு மண்ணுக்கும் உதவாததாக தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.